அனீமியா அப்படிங்கிற டிஸார்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனீமியாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஆர்பிசி கவுண்ட் இல்லைன்னா லோ ஹீமோக்ளோபின் இன்சைடு ஆர்பிசி. அதாவது ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸு. ஸோ ரெட் பிளட் செல்ஸுக்கு உள்ளார தான் ஏகப்பட்ட ஹீமோக்ளோபின் வந்து உள்ளே அடங்கியிருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் தான் வந்து ஆக்சிஜனை வந்து பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ வெறும் ஆர்பிசி இருந்தால் மட்டும் போதாது. ஆர்பிசிக்குள்ளார ஹீமோக்ளோபினோட அளவும் சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி ஆர்பிசிக்கு இருக்கும். ஹீமோக்ளோபினோட கவுண்ட் வந்து பற்றாக்குறையாக இருந்தாலோ இல்லை அந்த ஆர்பிசி செல்கள் வந்து பற்றாக்குறையாக இருந்தாலோ அப்படி இல்லாமல் கூட இந்த ஹீமோக்ளோபின் இருந்துமே அதனால் வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போய் கூட இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். இப்படி வந்து இந்த ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனீமியா ஏற்படுறதுக்கு நிறைய காசஸ் இருக்குது. மேஜரான காசு பார்த்திங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. ஸோ அயன் டிஃபிஷியன்சி வந்து அயன் வந்து கம்மியாக நம்ம உட்கொள்கிறதுனால வர்றது அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. அது இல்லாமல் ஃபோலேட் டிஃபிஷியன்சி இல்லை விட்டமின் B12 டிஃபிஷியன்சினால் கூட வரலாம். இது இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகி வந்து ப்ளீடிங் ஆகும். ஸோ நிறைய பிளட் வெளியே போகிறதுனால கூட அனீமியா வரலாம். அப்படி இல்லைன்னா ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிசி உருவாகக்கூடிய இடம் வந்து டேமேஜ் ஆகிறதுனால கூட அனீமியா வரலாம். இந்த மாதிரி நிறைய காசு இருக்குது. ஸோ அனீமியா இது வந்து அனீமியா வரதுக்கான காசஸ். இது இல்லாமல் ஜெனட்டிக்கலி வரக்கூடிய தலசீமியா அந்த மாதிரி சிக்கிள் செல் அனீமியா கூட இருக்குது. அண்ட் இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனீமியா வந்துச்சு அப்படின்னா மேஜரான சிம்டம் வந்து ஃபேட்டிக். ஸோ ரொம்ப வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ப்ரைமரி சிம்டம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து பால்பிட்டேஷன் இருக்கும். அப்புறம் ஹெட்டேக் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான சிம்டம் வந்து ஆப்னியா, அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ மூச்சு திணறல் வந்து ஏற்படும். இதை தவிர வந்து தலை சுற்றல் இருக்கும். தட் இஸ் கால்டு டிசீனஸ். இந்த மாதிரி வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து காமனாக பார்க்க முடியும் இந்த மாதிரி எல்லா டைப்லேயும். பட் ஒரு சில சிம்டம் வந்து வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ். ஸோ இதுதான் அனீமியா. அண்ட் இதே மாதிரி ரெகுலராக தினம் ஒரு நோய்ங்கிற டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அனீமியா டைப்ஸ் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.